Hello friends, welcome to my channel Me and Mamiar. ஹலோ ஆண்டி. ஆமா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. ஆமா இன்னைக்கு நம்ம என்ன லஞ்ச் போட போறோம்? இன்னைக்கு தேங்காய் பால் சாதம், சிக்கன் கிரேவி. ஓகே ஆண்டி, கட் பண்ணி எல்லாம் ரெடியா வச்சுட்டோம். எல்லாம் ரெடியா இருக்கு, தாளிக்கணும். ஓகே, இது தேங்காய் பால் சாதத்துக்கு இஞ்சி பூண்டு கொஞ்சம் பேஸ்ட் பண்ணணும். இது பாத்தீங்கன்னா நம்ம சிக்கன் கிரேவிக்கு தேங்காய் பால் சாதம், சிக்கன் கிரேவி தான் இன்னைக்கு எங்க வீட்டுல லஞ்ச். எப்படி பண்றதுன்னு ஒரு ரெசிபி பார்க்கலாம். நல்லா கழிச்சு இருக்கா, தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிறேன். ஓகே ஆண்டி, ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். ஓகே ஆண்டி, ஏலக்காய், இஞ்சி இலை பொரிக்க போடும். எத்தனை வெங்காயம் ஆண்டி? 4 பெரிய வெங்காயம். 4 பெரிய வெங்காயம். நல்லா வெங்காயம் கொஞ்சம் ரொம்ப வதங்கணும் இல்லை, கொஞ்சம் கண்ணாடி பாத்திரத்துக்கு வந்தா போதும். ஓகே ஆண்டி, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய். ஓகே ஆண்டி, புதினா போட்டுக்கலாம். இதுல 2 கிளாஸ் அரிசி எடுத்துக்கம்மா, சாதா பச்சரிசி தான். ஓகே ஆண்டி, அதுக்கு 4 கிளாஸ் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். ஒரு கிளாஸுக்கு 2 கிளாஸ் கணக்கு. ஓகே ஆண்டி, நாலு கிளாஸ் ஊற்றிருக்கேன். இந்த பக்கம் இப்போ சிக்கன் பண்ண போறோமா ஆண்டி? இல்லை இந்த அரிசியை வறுத்து இதுல போடணும். ஓகே ஆண்டி, நெய்யில அரிசி போடுறேன். ஓகே ஆண்டி, கொதிச்சிச்சா? தேங்காய் பால் கொதிச்சிடுச்சு. இந்த வறுத்த அரிசியை நெய்யில வறுத்து இதுல போடுறோம். 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ், அதே கிளாஸ்ல அளவு தண்ணி. 4 கிளாஸ் 4 கிளாஸ் தேங்காய் பால். கொஞ்சம் கம்மியா இருந்தா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது எந்த அரிசி? சாதாரண பச்சரிசி தான். பச்சரிசியில பண்ணும். பாஸ்மதி ரைஸா இருந்தா 1:1 1.25 இல்ல 1.5. பச்சரிசிங்கிறதுனால 1க்கு 2. கொஞ்சம் புதினா போட்டு முடியலாம். எத்தனை விசில் ஆண்டி? ஒரு 3 விசில் வரட்டும். ஓகே ஆண்டி, சிக்கன் தாளிச்சிக்கலாமா? ஓகே ஆண்டி, எண்ணெய் போட்டுட்டேன். கொஞ்சம் சோம்பு, ஒரு பட்டை, ஒரு லவங்கம். ஓகே ஆண்டி, வெங்காயம், கறிவேப்பிலை. ஓகே ஆண்டி, எத்தனை வெங்காயம் ஆண்டி? இது ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயம் 3, 1/2 kg சிக்கனுக்கு. 1/2 kg.
கிரேவிக்கு சிம்பிளான இதுதான், ரொம்ப இதெல்லாம் கிடையாது. தேங்காய் பால் சாதத்துக்கு லைட்டா ஒரு கிரேவி மாதிரி. இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ள மிக்சியில கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி போட்டு அரைச்சிக்கலாம். ஓகே. கொஞ்சம் புதினா போட்டு அரைச்சி வந்துடுறேன். கவனமா இஞ்சி பூண்டு வெங்காயம் புதினா அரைச்சிட்டேன். வெங்காயத்துல போட்டுக்கலாம். ஓகே ஆண்டி. அதுக்குள்ள நம்மளுக்கு வெங்காயமும் வதங்கிடுச்சு. வதங்கினே இருக்கட்டும். தக்காளி கட் பண்ணிக்கலாம். 2 ஆண்டி? 2 தக்காளியா? 2 தக்காளி. சைட்ல தேங்காய் பால் சாதமும் ஒரு சவுண்ட் வந்துச்சு. 2 வாரத்தம் 2 சவுண்ட். தக்காளி போட்டுக்கலாமா? ஓகே ஆண்டி. 2 தக்காளி நல்லா வதங்கட்டும். சரிங்க ஆண்டி. தக்காளி போட்டு சிக்கன் ரெடியா இது பண்ணி வச்சிருக்கேம்மா. வாஷ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சிருக்கீங்களா ஆண்டி? மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு வச்சிருக்கேன். இப்போ இதில் போட்டுக்கலாம். ஓகே. நல்லா வதங்கட்டும். இதில் சுடு தண்ணி வச்சுருங்க ரெடியா. இதை ஊற்றிட்டு இப்போ இதை வந்து குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே ஆண்டி. சிக்கன் வந்து ஒரு 2 சவுண்ட் வரட்டும். மூடிடலாமா ஆண்டி? மூடிடலாம். 3 சவுண்ட் வரட்டும். ஓகே. இப்போ திறக்கிறேன்ப்பா. தேங்காய் பால் சாதம் ஆயிடுச்சா பார்க்கலாம். வாவ், நல்லா வாசனை ஆண்டி. நல்லா பொல பொலன்னு. சூப்பரா இருக்கு. அவ்வளோதான். சாதா பச்சரிசியில பண்றதால தைரியமா பண்ணலாம். பிரியாணி அரிசியா இருந்தா கொஞ்சம் பயந்துக்குனே பண்ணணும். உடஞ்சிருமோ. இது வந்து நம்ம ரிலாக்ஸா பண்ணலாம். நல்லா வந்துடுச்சு. சிக்கன்னா இன்னும் 2 சவுண்ட் வரணும். இது என்ன ஏதோ ஸ்வீட் வந்திருக்கு போல இருக்குது. நம்ம ட்ரிப்ளிகன் ஃபேமஸ் தம்கா ரோட் பாருங்க ஆண்டி. அன்பாக்சிங் பண்ணுங்க. வாரே வா. பார்க்கறதுக்கே டெலிஷியஸ் ஆண்டி. கொஞ்சம் கொடுங்க. ஃபர்ஸ்ட் உனக்கா எனக்கா? ஃபர்ஸ்ட் எனக்கு தான். தேங்க்யூ. நான் டேஸ்ட் பார்க்கட்டா? சூடா இருக்கு ஆண்டி. சூடா இருக்கு. சூடா வாங்கி வந்துருக்காங்க போல. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு ஆண்டி. ஃப்ரெஷ்ஷா இதை ஒழிச்சு கூட. ஆமா, உன் பொண்ணு உன் பையன் கண்ண படாத ஒழிச்சு அவங்க பார்த்தாங்கன்னா நமக்கு கிடைக்காது. எங்க வச்சாலும் கண்டுபிடிச்சிருவாங்க பூனைங்க. 2 பூனை இருக்கு நம்ம வீட்டுல. அதனால அந்த ஸ்வீட்டை எப்படியாவது ஒளிச்சு வச்சிரு. சிக்கன் ஆயிடுச்சா ஆண்டி? இங்க பாக்குறேம்மா. வந்துடுச்சா? வந்துடுச்சுமா. சிக்கன் வந்துடுச்சு. தாளிச்சிடலாமா ஆண்டி?
சும்மா கொஞ்சம் ஏற்கனவே நம்ம தாளிச்சிட்டோம். சும்மா இந்த கொஞ்சம் கருவேப்பிலை போடுறதுக்காக ஓகே. கொஞ்சம் எண்ணெய் போட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூனு பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். தண்ணி விடுவாட்டம். தண்ணி கொஞ்சம் கிரேவி மாதிரி ரொம்ப சுண்ட வேணாம், கொஞ்சம் திக்கா வரும். கொஞ்சம் திக்கான பாருங்க. கொத்தமல்லி போட்டு நல்லா வெந்துருக்கு சிக்கன். திக்காயிடுச்சு ஆண்டி? போதுமா? சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இட்டு கொத்தமல்லி போட்டு தேங்காய் பால் சாதத்துக்கு இந்த அளவு கிரேவி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. கொத்தமல்லியை போட்டு ஓகே ஆண்டி. அது தலை மேல அவ்வளோதான், முடிச்சிடலாம். சுட சுட சாப்பிட டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு லஞ்சு தேங்காய் பால் சாதம் சிக்கன் கிரேவியோட முடிஞ்சது. நாளைக்கு ஒரு லஞ்ச்ல பார்க்கலாம். ஓகே ஆண்டி, பாய். Thank you for watching, friends.